காசாவில் அனைத்து இலக்குகளையும் கொள்கைகளையும் வெற்றிகரமாக நிர்ணயித்து வரும் யஹ்யா சின்வர் அவர்கள் விழுங்கவும் முடியாமல் வாந்தி எடுக்கவும் முடியாமல் நெட்சரீம் பிரதேசத்திலே சிக்கி தவிக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். தெற்கு சிரியாவில் களமிறங்கியுள்ள யெமன் ஹவுதி இராணுவத்தினர். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான விருந்துபசாரங்கள். செங்கடல் பிரதேசத்தில் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான கோரிக்கைகளை விடுத்திருக்கக்கூடிய அமெரிக்கா. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்திலே மிக முக்கியமான இராணுவ தளமொன்றினை அமைத்து வரும் அமெரிக்கா. ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பிரதேசமான நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான இராணுவ தளமொன்றினை நவீனமயப்படுத்தி அமெரிக்க இராணுவ தளமாக மாற்றுவதற்கான ஆரம்ப கட்ட வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. $1 பில்லியன் அமெரிக்க செலவிலே குறித்த இராணுவ தளமானது நவீனமயப்படுத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில், அரபு நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்கள் காணப்படுகின்றன. அமெரிக்க தயாரிப்பு போர் விமானங்களுக்கு தேவையான எரிபொருட்களை பெற்றுக் கொள்வதற்காகவும், நடுவானில் அமெரிக்க போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காகவும், எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்களும் ஏனைய கட்டமைப்புகளும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களில் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு நடுவானில் அமெரிக்க தயாரிப்பு போர் விமானங்களுக்கு தேவையான எரிபொருட்களை நிரப்புவதற்கும், அதற்கான எரிபொருள் டேங்கர் விமானங்களை நிலைநிறுத்துவதற்குமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தில் அமெரிக்க ஆக்கிரமிப்பானது இந்த மிகப்பெரிய இராணுவ தளத்தினை அமைத்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த இராணுவ தளத்தின் மூலமாக காசாவில் உளவு பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்க தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே மிகப்பெரிய போர் ஒன்று ஏற்பட்டால், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டால், அல்லது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டால் அவற்றிற்கு மாற்றீடாக பயன்படுத்துவதற்காகவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் இந்த மிகப்பெரிய அமெரிக்க விமான தளத்தினையும் அமைத்து வருகின்றது. அடுத்து செங்கடல் பிரதேசத்தில் 1 மாத தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான கோரிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியமானது யெமன் அன்சாருல்லாஹ்வுடைய தலைமைகளிடத்தில் முன்வைத்துள்ளது. அமெரிக்க தலைமைகளும் அதிகாரிகளுமே ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலமாக யெமன் அன்சாருல்லாஹ் தலைமைகளிடத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. செங்கடல் பிரதேசத்தில் அவசரமாக தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும், 1 மாத காலப்பகுதிக்கான போர் நிறுத்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என அரபு மத்தியஸ்தர்கள் மூலமாகவும் ஐரோப்பிய ஒன்றிய மத்தியஸ்தர்கள் மூலமாகவும் யெமன் அன்சாருல்லாஹ்விடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அல் அக்பர் ஊடகமும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது கடந்த மாதம் 22ஆம் தேதி கிரேக்க நாட்டுக்கு சொந்தமான சவுனியன் என்கின்ற எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பலானது மிகப்பெரிய சேதத்திற்குள் தள்ளப்பட்டிருந்தது. மேலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த எண்ணெய் கப்பலில் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெய் தொட்டிகளை இலக்கு வைத்து இந்த வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் குறித்த கப்பலானது தொடர்ச்சியாக தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. மேலும் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் கசிவடையக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து குறித்த எண்ணெய் கப்பலை இழுத்துச் செல்வதற்காகவும், எண்ணெய் கசிவிலிருந்து கடல் பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காகவும் யெமன் ஹவுதி இராணுவத்துடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது குறித்த எண்ணெய் கப்பலை இழுத்துச் செல்வதற்காக யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். இவை தொடர்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெரிவித்திருந்தேன். அத்தோடு ஐரோப்பிய கடற்படையினர் குறித்த கப்பலை இழுத்துச் செல்வதற்காக செங்கடல் பிரதேசத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது குறித்த கப்பலை இழுத்துச் செல்வதற்காக வருகை தந்திருந்த போர்க்கப்பல்களை இலக்கு வைத்தே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கப்பலை இழுத்துச் செல்வதற்காக வருகை தந்திருந்த அனைத்து போர்க்கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கியிருந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள்: நாங்கள் செங்கடல் பிரதேசத்தில் எங்களுடைய இலக்குகளையும் தாக்குதல்களையும் நிறுத்தப் போவதில்லை. போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை தொடரத்தான் போகின்றோம். நீங்கள் வேண்டுமானால் எங்களுடைய தாக்குதல்களுக்கு மத்தியில் இந்த எண்ணெய் கப்பலை இழுத்துச் செல்லுங்கள் என யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அதாவது செங்கடல் பிரதேசத்திலே நாங்கள் தாக்குதல்களை தொடருவோம், உங்களால் முடியுமானால் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் எண்ணெய் கப்பலை இழுத்துச் செல்லுங்கள் என்று யெமன் ஹவுதி இராணுவத்தினர் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் இந்த தந்திரமான செயற்பாடுகள் ஐரோப்பிய கடற்படையினருக்கும் அமெரிக்க கடற்படையினருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே மாறியுள்ளது. எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போதும் குறித்த சவுனியன் என்கின்ற எண்ணெய் கப்பலானது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 1 வாரத்திற்குள்ளே குறித்த கப்பலானது முழுமையாக மூழ்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் அனைத்தும் முழுமையாக கசிவடைந்துவிடும். இதனால் தான் தற்போது அமெரிக்க ஆக்கிரமிப்பு அரபு மத்தியஸ்தர்கள் மூலமாகவும், சர்வதேச மத்தியஸ்தர்கள் மூலமாகவும், ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலமாகவும் 1 மாதத்திற்கான தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள்.
வருகிறார்கள். அதே நேரம் இவர்கள் இந்த எண்ணெய் கசிவை தடுப்பதற்காக இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை கோரவில்லை. ஒரு மாதத்திற்குள்ளே செங்கடல் பிரதேசத்தில் தங்களுக்கு தேவையான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவே இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் என அல் அக்பர் ஊடகமும் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு குறித்த கோரிக்கைகளுக்கு யமன் அன்சார் அல்லாஹ்வுடைய தலைமைகள் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் இதனால் அமெரிக்க ஆக்கிரமிப்பினுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த கடற்படையும் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தான் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் அமெரிக்க கடற்படையின் மூலமாக செங்கடல் பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய கப்பலை கூட இழுத்துச் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தாக்குதல்களுக்கு மத்தியிலும் அவர்களுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தியும் இந்த கப்பலை இழுத்துச் செல்ல முடியாத நிலைமை அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தகவல்கள் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்க ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்தோடு இன்றைய தினம் தென்சீன கடல் பிரதேசத்திலிருந்து பிரித்தானியாவின் போர்க்கப்பல்களான லைம்பே மற்றும் அர்கஸ் போர்க்கப்பல்கள் பிரித்தானியாவுக்கு திரும்பியுள்ளன. வழமையாக இந்த போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணித்து மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினூடாகவே பிரித்தானியாவை சென்றடையும். ஆனால் தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தாக்குதல்களும் அச்சுறுத்தல்களும் காணப்படுவதனால் பிரித்தானியாவினுடைய இரண்டு மிக முக்கியமான போர்க்கப்பல்களும் ஆப்பிரிக்காவை சுற்றி பிரித்தானியாவை நோக்கி நகர்கின்றன. உலக நாடுகளை மண்டிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய போர்க்கப்பல்கள் இன்று செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிப்பதற்கே பயப்படும் நிலைமை ஏற்பட்டிருப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய புதிய தோற்றத்தினை பிரதிபலிக்கின்றது. காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிகளவான போராளிகளையும் வீரர்களையும் அணி திரட்டி வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 11 மாதங்களுக்குள் யமன் ஹவுதி ராணுவத்தினர் 6 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகளை திரட்டியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரிடுவதற்காகவும் காசாவின் யுத்த களத்தில் களமிறங்குவதற்காகவும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த அணி திரட்டல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் சவுதி அரேபிய அரசானது எல்லையை திறந்தால் நாங்கள் காசாவிற்குள்ளே களமிறங்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஆரம்பத்திலேயே யமன் ஹவுதி ராணுவ தலைமைகள் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான எல்லாவிதமான பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருந்தன. 6 லட்சத்திற்கும் அதிகமான யமனினுடைய புதிய போராளிகளுக்கு இந்த எல்லாவிதமான பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் தான் தற்போது சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக இந்த செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒரு சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஊடகத்தினுடைய ஆதாரங்களும் குறித்த செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது எல்லாவிதமான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யமன் போராளிகள் சிரியாவில் களமிறக்கப்பட போவதாகவே செய்திகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை ஆரம்பித்தால், லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால், தெற்கு சிரியாவின் ஊடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக புதிய போர் முனையொன்றினை திறப்பதற்காகவே யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போராளிகள் தெற்கு சிரியாவில் களமிறக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. தெற்கு சிரியாவில் ஈரானின் IRGC குதுஸ் படைகளும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ரஷ்ய படைகளும் காணப்படுகின்றன. இவர்களோடு ஒன்றிணைந்த யமன் ஹவுதி ராணுவத்தினரும் களமிறங்க போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்ய படையினர் நேரடியாக உதவிகளை வழங்காவிட்டாலும் மறைமுகமாக ஈரானின் IRGC குதுஸ் படையினருக்கு எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராகவே இருப்பதாக ஸ்புட்னிக் ஊடகமும் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஆயிரக்கணக்கான போராளிகள் தெற்கு சிரியாவில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் என்கின்ற விடயத்தினை ஹிஸ்புல்லா ராணுவத்தினரோ எதிர்ப்பு குழுக்களோ இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. குறித்த விடயம் தொடர்பாக பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் எந்தவிதமான தகவல்களையும் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கவில்லை. ஆனால் லெபனானுக்கு எதிராக முழுநீள போர் ஒன்று ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் சிரியாவிலிருந்து போர் முனையொன்று திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இவ்வாறு சிரியாவினூடாக போர் முனையொன்று திறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசமே முக்கிய இலக்காகவும் கருதப்படும். 1967 ஆண்டிற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோலன் குன்று பிரதேசத்தினை ஆக்கிரமித்துக் கொண்டது. கோலன் குன்று பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக பின்வாங்க வேண்டும் என்கின்ற ஐநாவின் தீர்மானங்களும் காணப்படுகின்றன. மேலும் ரஷ்ய தரப்பினரும் ஐநாவின் தீர்மானத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் கோலன் குன்று பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே தெற்கு சிரியாவினூடாக போர் முனையொன்று திறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசமானது முதன்மை இலக்காகவே கருதப்படும். இதற்கமைவாக குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1, 2, 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களின் மூலமாகவே சிரியானுடைய போர் முனையானது திறக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தெற்கு லெபனான் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் சிரியாவின் தென்மேற்கு பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு தெற்கு லெபனானை தனிமைப்படுத்துவதற்கான திட்டங்களையும் வகுத்திருந்தது. எனவே இந்த திட்டத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று எல்லைகளிலும் சிரியாவின் தெற்கு மற்றும் தென்மேற்கு எல்லைகளிலும் மிகப்பெரிய விரிவாக்கம் ஏற்படுத்தப்படும். இந்த விரிவாக்கத்தின் போது அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டிருக்கலாம். எனவே இது எவ்வாறு இருப்பினும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததும் இரண்டாம் கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் இரண்டாம் கட்ட
மற்ற தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா ராணுவத்துடன் இணைந்து கொள்ளவும் போகின்றார்கள். அடுத்து நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அமைச்சரவை கூட்டத்தின் போது நெட்டன்யாஹூ சில போர் இலக்குகளையும் இணைத்துக் கொண்டுள்ளார். அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்புவது இந்த போரினுடைய அடுத்த மிக முக்கியமான இலக்காக கருதப்படும் என்கின்ற விடயத்தினை நெட்டன்யாஹூ அமைச்சரவையில் முன்வைத்துள்ளார். இதற்கமைவாக அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான வாக்கெடுப்புகள் நடத்தப்பட போகின்றன. பெரும்பாலும் இந்த வாக்கெடுப்புகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவ்வாறு குறித்த வாக்கெடுப்பானது வெற்றி பெறுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக உத்தியோகபூர்வமான முழுநீள போர் ஒன்றினை ஆரம்பிக்கும். அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மொத்தமாக 9 தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ஜவுரா தளத்தில் இருக்கக்கூடிய கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் பீரங்கி தளத்தை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக குறித்த பீரங்கி தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தாக்குதலிலே குறைந்தது 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் யடாப்யாரின் தளத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் புள்ளிகளை இலக்கு வைத்து அதிரடியான விருந்துபசார புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலையிலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கு கலிலே பிரதேசத்தினை இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஹெர்மன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 810வது படைப்பிரிவை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இன்று மாலை கோலன் குன்று பிரதேசமான ஜவுரா பிரதேசத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 30க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலின் மூலமாகவும் குறித்த பிரதேசத்தில் பாரிய தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 3 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ஏவுகணை தளத்தினை இலக்கு வைத்துதான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் குறித்த தாக்குதலில் 2 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யஹ்யா சின்வர் காசாவின் மறுக்க முடியாத தலைவராக மாறியுள்ளார். அவரை பிடிப்பதற்கான படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து வருகின்றன. இஸ்ரேலிய ராணுவத்தினால் யஹ்யா சின்வரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் யஹ்யா சின்வர் காசாவின் களத்திலே உறுதியாக இருக்கின்றார். காசா முழுவதும் இலக்குகளையும் கொள்கைகளையும் வெற்றிகரமாக நிர்ணயித்து வருகின்றார். கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக காசா முழுவதும் யஹ்யா சின்வர் வெற்றிகரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் என நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. தற்போதைய காசாவின் யுத்தகலத்தில் வான்வழி தாக்குதல்களை அதிகமாக கொல்லப்படுகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்கள் பின்வாங்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் தான் யஹ்யா சின்வர் அவர்கள் காசா முழுவதும் அவருடைய இலக்குகளை நிர்ணயித்து வருகின்றார். வடக்கு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மேற்கொள்ளப் போகின்ற திட்டங்களை வீழ்த்துவதற்காகவும் காசாவின் யுத்தகலத்திற்குள்ளே மீண்டும் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் எவ்வாறு புதிய தந்திரங்களுடன் போரை தொடர வேண்டும் என்பது தொடர்பாகவும் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் யஹ்யா சின்வர் அவர்கள் வெற்றிகரமான இலக்குகளை நிர்ணயித்து வருகின்றார். அத்தோடு நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் நெட்சரின் பிரதேசத்தில் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல் அக்ஸா படையினரும் உமர் அல் காசிம் படையினரும் ஒன்றிணைந்து நெட்சரின் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கட்டளை தளங்களையும் போர் வாகனங்களையும் இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சிக்க வைப்பதற்கான பொறிகளையும் வைத்துள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் அளிக்கப்பட்ட படுகாயமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அழைச் செல்வதற்காக 4க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருப்பதாகவும் அல் குதுஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு நெட்சரின் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய உண்மையான நிலைமை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மூத்த இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெட்சரின் பிரதேசத்தில் இஸ்ரேலிய இராணுவம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதை தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை. இஸ்ரேலிய இராணுவத்தினால் நெட்சரின் பிரதேசத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. மேலும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கூட அவர்களால் முடியவில்லை. விழுங்கவும் முடியாமல் வாந்தி எடுக்கவும் முடியாமல் நெட்சரின் பிரதேசத்திலே எங்களுடைய இராணுவம் சிக்கிக் கொண்டுள்ளது. ஹமாஸ் போராளிகள் அதிக தைரியத்துடன் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நெட்சரின் பிரதேசத்தினை விரிவுபடுத்துவது தொடர்பாக இஸ்ரேலிய இராணுவ தலைமைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை நம்ப வேண்டாம். அவர்கள் உண்மையில் நெட்சரின் பிரதேசத்தினை விரிவுபடுத்தவில்லை. அவர்களையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலைமையே நெட்சரின் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இவ்வாறு தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் நெட்சரின் பிரதேசத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மோதல்கள் தொடர்கின்றன. நேற்றிரவு டூபாஸ் பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினரும் அல் கஸாம் படையினரும் ஒன்றிணைந்து உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக டூபாஸ் பிரதேசத்திலே 6 வெடிகுண்டு தாக்குதல்களையும் 10க்கும் அதிகமான துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக 2 புல்டோசர் வண்டிகளையும் சிதைத்திருந்தார்கள். மேலும் ஒரு ஜீப் வண்டி ஒன்றையும் சிதைத்திருந்தார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் அதிகளவானோர் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் அல் குதுஸ் ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் பலஸ்தீனிய போராளிகளை சமாளிக்க முடியாமல் தூபாஸ் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலில் 5 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இதேபோன்று நப்லஸ் பிரதேசத்திலும் நேற்றிரவிலிருந்து உச்சக்கட்ட மோதல்கள் தொடர்கின்றன. நப்லஸ் பிரதேசத்தில் மாத்திரம் அல்-அக்ஸா படையினர் 3 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஒரு புல்டோசர் வண்டி ஒன்றும் சிதைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.